பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே இறந்துவிட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் தான் இறக்கவில்லை என்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவே அவ்வாறு செய்தி வெளியிட்டதாகவும் கூறியுள்ளார். பிரபல பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் உயிரிழந்து விட்டதாக நேற்று அவரது தரப்பிலிருந்தே தகவல் வெளியானது. இதனையடுத்து ரசிகர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்தனர். இந்நிலையில் நடிகை பூனம் பாண்டே தான் இறக்கவில்லை என கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே தனது தரப்பிலிருந்து அவ்வாறு செய்தி வெளியிடப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே பூனம் பாண்டேவின் செயலால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அச்சமடைந்திருக்கலாம் என்றும் அவரது செயல் 3 ஆண்டுகள் சிறை தண்டனைக்குரிய குற்றம் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். நான் இறந்துட்டேன்னு சொல்கிறது சட்டப்படி அது மக்களுடைய அமைதியையும் ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க மனசையும் இது நிஜமாகவே நிலைக்குலைய வைத்துவிடும். ஏன்னா இப்போ உண்மையாகவே கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்ஸ் இந்த பதிவை பார்த்துட்டு ரொம்ப பயந்துருக்கலாம். இவ்வளோ தூரம் வசதி படைத்தவங்க, ஒரு செலிப்ரிட்டி, அவங்களே இறந்து போகிறாங்கன்னும் போது நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வருமோன்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஸோ அவங்களுடைய நம்பிக்கையவங்க அவங்களுடைய பதிவு உடைத்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் படி 505 பிரிவு பி படி 3 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு குற்றம் தான் இது. பொதுமக்களில் யார் இதனால் பாதிக்கப்பட்டதா நினைச்சாங்களோ அவங்க வழக்கு பதிவு செய்யலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.